யூனியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் 10th +2 நீங்கள் டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே. நீங்கள் 10th கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 18,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8/7/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், யார் எல்லாம் இதுக்கு எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் தான். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .co.in இந்த வெப்சைட் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதில் நோட்டிஃபிகேஷன் அண்டு ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இது வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சென்ட்ரல் ஆஃபீஸிலேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க இல்லைங்களா, ஹாக்கி ஸ்போர்ட்ஸ்க்காக தான் உங்களுக்கு உமனுக்காக தான் விட்டுருக்காங்க. உமன் ஹாக்கி டீமுக்காக தான் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஆப்ஜெக்டிவில் பாருங்கள், உமன் ஹாக்கி அண்ட் பிகின் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உமன் சோர்ஸ்க்காக விட்டுருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன பொசிஷன்லேருந்து உங்களுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர்ஸில் 2 பேரையும், டிஃபெண்டரில் 2 பேரையும், மல்டி ஃபோல்டரில் 2 பேரையும், ஃபார்வர்ட்ஸில் 2 பேரும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 8 பேர் வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு வச்சு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஃபீமேல் சிட்டிசன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிறது 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000லேருந்து 2008 வரைக்கும் இருக்கிற டேட்டா பற்றி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஷுட்டாக நீங்கள் 10th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு தான் எடுக்க போகிறாங்க. மெரிட் லிஸ்ட் எந்த மாதிரி இருக்குனாக்கா நீங்கள் வச்சுருக்கிற ஸ்போர்ட்ஸ் லெவல் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்டேட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு தகுந்த மாதிரி 2022, 2023, 2024 இந்த 3 வருஷத்துக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதில் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க்கை ரெக்கமெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஷல்பி ஃபார்ம் இந்த 1/8/2024, 31/7/2025 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, இது 2 உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி 15,000 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலவுன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அத்தனை பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ட்ரையல் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர், புவனேஸ்வரி அண்டு டெல்லி அண்ட் பூனே இந்த 4 இடத்துலையும் உங்களுக்கு ட்ரையல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கேட்டகரி ஆஃப் செலெக்ஷன் லொக்கேஷன், செலெக்ஷனை உங்களுக்கு எப்படி மெரிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு, நீங்கள் கேம் விளையாடி அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக 10 மார்க்கும், செலெக்ஷன் ட்ரையலுக்காக 10 மார்க்கும், ட்ரையல் மேட்ச்க்காக 5 மார்க்கும், இந்த 25 மார்க்கை வச்சு தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்ல இல்லைங்களா, 2022, 2023, 2024 இதுக்குள்ளே நீங்கள் ஆடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருந்தீங்கன்னா 2022 சர்டிஃபிகேட்டுக்கு 7 மார்க்கும், 2023 சர்டிஃபிகேட்டுக்கு 8 மார்க்கு, 2024 சர்டிஃபிகேட்டுக்கு 9 மார்க் கொடுக்க போகிறாங்க.
ஸ்டேட் லெவலில் அகாடமியில் படித்து அதாவது விளையாடுறதுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு 22ல் 5 மார்க்கும் 23ல் 6 மார்க்கும் 24ல் 7 மார்க்கு உங்களுக்கு 7 ஸ்கோரும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மார்க் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு இது தான், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 தான். இந்த 25ல் யார் கட் ஆஃப் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஷெட்யூல் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/6/2024 ஓப்பன் ஆகிருக்கு. 8/7/2024 அன்றைக்கி வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் அப்ளிகேஷன் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத இவங்க கீழே ப்ரொசீஜர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் வந்து அப்லோடிங் அதாவது கலர் ஃபோட்டோ சிக்னேச்சர் 10th சர்டிஃபிகேட் ஏஜ் ப்ரூஃப் ஆதார் பேன் இதெல்லாம் நீங்கள் ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க கொடுத்துருக்கிறது வந்து எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார் நம்பரும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் போட்டால் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் கேட்கும், மொபைல் நம்பர், அப்புறம் ரோல் நம்பர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஆதார் நம்பர்லேருந்து எல்லாமே கேட்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். சரிங்களா, ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ்லேயே ஆன்லைன் லிங்க் ஃபார் அப்ளிகேஷன் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. பிளேயர் பேங்க் ஆஃப் இந்தியா உமன்ஸ் ஹாக்கி டீம் அப்படி 2024-25 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் ஆதார் நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்சாவை என்ட்ரி பண்ணாவே உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஹாக்கி உமன் ரிசோர்ஸில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேஜ் போகும். அதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க, எக்ஸாமும் கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட மெரிட்டில் வச்சு தான் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இது வாய்ப்பு யாரும் நழுவி விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 10th படித்தவங்களுக்கு அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, இது யாரும் நழுவி விட்டுறாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க.